எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆபீஸ்க்கு வர நேரமே ஆகுது. ஆபீஸ் டைம் 9 மணி. ஆட்டிக்கிட்டு 11 மணிக்கு வர. சார் உங்களுக்கு தான் தெரியுமே என் பொண்டாட்டிக்கு மொபைல் நோண்டுற நோயினா. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். சார் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பசங்களை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு மாமியார் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். பொண்டாட்டி துணியை துவச்சு போடுற ஓகே, இதை நானே ஒத்துக்கிறேன். மாமியார் துணியுமா? இதே பொழப்பா போச்சு. சரி போ 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 போ. சார் என்ன சார், காலையில தான் ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா வந்தேன். அதனால வீட்டுக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போயிடறேனே. காலையில 11 மணிக்கு லேட்டா வந்துட்டு இப்ப 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு என்ன கடுப்பு வைக்கிறேன். சார் மாமியார் துணி நஞ்சு போயிடும், சீக்கிரம் போய் துவைச்சு போடலைன்னா என் பொண்டாட்டி கடுப்பாயிருவா சார். என்னது பொண்டாட்டி கடுப்பாவாரா? போய் உள்ள. யோ, ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கியா? ஏன் என்ன டென்ஷன் படுத்துற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா உன்னே துவைச்சு தொங்க போட்டுருவேன். போய் வேலையை பாரு. ஏன்டா அந்த கடுப்பா கத்துறான்? காலையில தாண்டா ஆபீஸ்க்கு லேட்டா வந்தேன், இப்ப வீட்டுக்கு போறதாவது கொஞ்சம் சீக்கிரம் போவான்னு கேட்டேன், அதுக்கு போய் கடுப்பாரான் அந்த ஆளு.